நீர்ச்சுழலில் அகப்பட்டவங்க அதிலிருந்து மீண்டு கரையேறுவது மிகவும் கடினம். அந்த சுழல் அப்படியே சுற்றி சுற்றி இழுத்துட்டு போய் ஆழ தாழ்த்துரும். அப்புறம் மரணம் தான் சம்பவிக்கும். இதே மாதிரி புனரபி ஜனனம், புனரபி மரணம், பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உய்த்து உணர்வார்கள். எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிலையார் கலவியிலே விழுவேனை மாது ஒரு கூறுடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி, தடம் சுழி அப்படிங்கிறாரு. சுழி அப்படிங்கிறது நீர்ச்சுழல். நீர்ச்சுழலில் அகப்பட்டவங்க அதிலிருந்து மீண்டு கரையேறுவது மிகவும் கடினம். அந்த சுழல் அப்படியே சுற்றி சுற்றி இழுத்துட்டு போய் ஆழ தாழ்த்துரும். அப்புறம் மரணம் தான் சம்பவிக்கும். இதே மாதிரி புனரபி ஜனனம், புனரபி மரணம், பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே, அப்படி அருளாளர்கள்லாம் பாடுறாங்க. அப்போ அப்படி அந்த சுழியிலிருந்து மீண்டு வர்றது கஷ்டம். பிறக்கவும் இறக்கவும், பிறக்கவும் இறக்கவுமாக வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அப்படிங்கிறதுனால இவர் சொல்கிறாரு, சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் அகப்பட்டு. பிறப்பு இறப்பு, சாதல்னா இறப்பு, பிறப்பு மீண்டும் அன்னை வயிற்றில் பிறக்கிறது. அப்போ அது மாதிரி பிறந்து பிறந்து செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்ன இறைவன் அந்த சுழியில், அந்த பிறப்பு சுழியில், அப்புறம் தடம் சுழியாகிய காதலின் மிக்கு அணியிலையார் கலவியிலே விழுவேன். சாதல் பிறப்பும் தடம் சுழி தான், காதலின் மிக்கு அணியிலையார் பந்தமும் தடம் சுழி தான். அதிலிருந்து மீள முடியாது. அதுவும் நம்மளை அப்படியே இழுத்துட்டு போய் மூழ்கடிச்சிடும். ஒரு மனிதனுக்கு சுவாதிஷ்டான சக்கரம்தான் தடம் சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாதிஷ்டான யோக நூல் அப்படி தான் சொல்லுது. சுவாதிஷ்டான சக்கரம் நீர் பிரதேசம் அப்படின்னு வர்ணிக்குது யோக நூல். அந்த தடம் சுழியிலிருந்து விடுபடாமல் நம்மளுக்கு சாதலையும் பிறப்பையும் கடக்க முடியாது, காதலின் மிக்க அணி இளையார் கலவியையும் கடக்க முடியாது. விசித்தி சக்கரத்திற்கு மேல் போனால் தான் இதை கடக்க முடியும். அதற்கு மேலே போனால் சதாசிவ மண்டலம் அப்படிங்கக்கூடிய சகசரதளம் உள்ளது. அப்போ அந்த சதாசிவ மண்டலம்ங்கக்கூடிய சகசரதளத்தில் மாதூரு குருடையபுரான் தன் கடலே சேருமனம். சதாசிவ மண்டலத்தில் யார் இருக்கான்னா மாதூரு குருடைய, அதாவது மாதூரு குருனாக சிவபெருமான் சதாசிவனாக அங்கு விற்றிருக்கிறான். சதாசிவ திருக்கோலம் மாதூரு குருடைய திருக்கோலம். அதில் அங்கே உச்சந்தலையில் இருக்கிறது. நீ சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து உன்னுடைய மூச்சை மேல் நோக்கி ஊதி 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 அது சகசிரதளம் கடந்து போச்சுன்னா, நிராதாரத்துக்கு போச்சுன்னா, அப்போ பிறப்பு பற்றியும் கவலை இல்லை, இறப்பு பற்றியும் கவலை இல்லை, காதலின் மிக்கு அணி இளையார் கலவியை பற்றியும் கவலை இல்லை. அதை நம்ம வென்றுடலாம். அப்போ நமக்கு பிறப்பு இறப்பு பெண் கலவி இவைகளில் இது ஒரு தடம் சுழி, நீர்ச்சுழியில் அகப்பட்டவன் மீள முடியாத மாதிரி இந்த சுழியில் அகப்பட்டவர்கள் மீள முடியாது. அதிலிருந்து மீளுவதற்கு ஒரே ஒரு சாதனம் நம்மளுடைய வாசிய சதாசிவ மண்டலத்திலிருந்து மேல், அதாவது சுவாதிஷ்டான பகுதியிலிருந்து ஒட்டியான பந்தனம் மூலமாக விடுதலை பண்ணி அங்கிருந்து நேராக நாம் சகசரதளத்துக்கு அந்த வாசியை செலுத்தினோம்னா விசித்தி
ஜாலாந்தர பந்தனம் கடந்து விசித்தி கடந்து போகும்போது, விசித்தி வந்து ஜாலாந்தர பந்தனம், அதை உடைச்சிட்டு போகும்போது சகசிரதலத்துக்கு போகும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த இதிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்படி மாதிரி இந்த கரையேறுவதற்கு, அந்த அணியிழையார் கனவியிலிருந்து கரையேறுவதற்கு மாதொரு கூருடையவன் மட்டுமே முடியும். அதனால் அவனுடைய கடல் அனுபவம் நமக்கு கிடைக்கணும். எனக்கு இதை யார், இறைவனே அருளி செய்தான், யார் எனக்கு அருளியவாறு. இறைவன் எனக்கு அருளி செய்யாது போனோன்னா நான் அந்த சுவாதிஷ்டான மண்டலத்திலேருந்து சதாசிவ மண்டலத்துக்கு போயிருக்க முடியாது. இறைவன் எனக்கு அருளியது யார் வருவார், நீங்களும் பெறலாம், வாங்க இந்த பயிற்சியை செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு. அவர் பின்னாலே போய் நாமும் சாதல் பிறப்பு அணியிழையார் கலவி என்னும் சுழியிலிருந்து மீளுவோம் அப்படிங்கிறதான பகுதி இது. சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனே, மாது ஒரு கூருடைய பிரான் தன்களிலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. நிவாசக பெருந்தகை இன்று இதோடு நிறைவு செய்யும்படியான திருக்கருணை செய்துள்ளார். நாளைக்கு எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றார் என்பதனை நாளைய பகுதியாக நாம் பார்க்கலாம்.